ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 17th Thursday எக்ஸ்பிரி ட்ரேட். இன்னைக்கு வந்து என்ன பொசிஷன் எடுத்திருக்கேன், 18,500 காலையும் 18,450 காலையும் ஷார்ட் அடிச்சிருக்கேன். ஸோ எப்படி இந்த பொசிஷன் எடுத்தேன்னு நான் உங்களுக்கு சார்ட்டில் காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து எந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 18,360 to 355 அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடன் ரேலி கொடுத்துச்சு. ஸோ அதுக்கடுத்து அது அப்படியே சோல்ட் ஆயிடுச்சு. சோல்ட் ஆகிட்டு அப்படியே கன்சால்டேஷன் பேசஸில் அப்படியே போய்கிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு வந்து ரெசிஸ்டன்ட் வந்து எங்கே பார்க்குறேன்னா 18,430 கீழே வந்து சப்போர்ட் வந்து 18,350 360 லெவலில் பார்க்குறேன். ஸோ இந்த ரேஞ்சுக்கு எப்படி மேலே போகுது கீழே போகுதுன்ற வச்சு தான் என் பொசிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுல நான் இருக்கேன். ஸோ அது எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்றத நம்ம பார்ப்போம். இப்போ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:42. ஸோ என்னோட பொசிஷன் வந்து 18,450 காலை வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து திடீர்னு ரேலி ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசி 2 கேண்டில். ஸோ நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இது அப்படியே பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ணேன். பட் ஆனால் அடுத்து செல்லிங் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா 18,500 வந்து 1.5 இது வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் அதுக்கிட்ட அடிஷ்னலாக சில பொசிஷன் எடுத்திருக்கேன். 17,600 போட்டும் 19,200 காலும் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் எக்ஸ்பீரி வந்து ஷார்ட் அடிச்சிருக்கேன். ஸோ இதை நான் டோட்டலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார்ட்டில். இதை ஏன் நான் எடுத்தேன் எதுக்கு எடுத்தேன்றதை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டே சார்ட், உங்களுக்கு பார்த்தோன்னே கிளியராக தெரியும். நான் வந்து இந்த மாதம் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 19,000 நான் தாண்டாதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நான் அங்கேயும் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக தான் ப்ளே பண்ணியிருக்கேன். 18,800 19,000 வரைக்குமே தாண்டாதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 17,600 17,800 இந்த ரேஞ்சுமே ஒரு ரொம்ப சப்போர்ட்டான ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சை பேஸ் பண்ணி தான் நான் அந்த பொசிஷன் எடுத்திருக்கேன். டிசம்பருக்கு ரொம்ப கன்சர்வேட்டிவாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப அக்ரெசிவாக எடுக்கல. அதுலேயே வந்து எனக்கு நல்ல ப்ரீமியம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8% ஆஃப் ரிட்டர்ன் அதில் எனக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது பட் ஆனால் மார்க்கெட் சினாரியோஸ் இந்த ஒரு மாதத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. பட் நான் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ அதனால் எனக்கு நோ இஷ்யூஸ். நான் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி மூவ் பண்ணிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. அண்ட் அஸ் வெல் அஸ் நான் இந்தமாதிரி பொசிஷன்லாம் ஷோ பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர். பிஃபோர் டேக்கிங் எனி பொசிஷன் நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு எதாக இருந்தாலும் எடுங்க. ஓகேங்களா? இப்போ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:17. ஸோ எல்லா பொசிஷனும் க்ளோஸ் பண்ணிட்டேன். 18,500 கால் 5,000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இது பண்ணியிருப்பேன். ஸோ நான் அந்த மார்ஜின் பெனிஃபிட்காக நான் கால் பை பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,300 500 கிட்ட லாஸ் ஆகிருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் வந்து 2,500 ருபீஸோட ப்ராஃபிட்டோட எக்ஸிட் ஆயிருப்பேன். அதுக்கு நியூ பொசிஷன் எடுத்திருக்கேன். 17,800 புட் அண்ட் 18,750 கால் வந்து ஷார்ட் அடிச்சிருக்கேன். அதாவது வர வீக்கோட எக்ஸ்பெரி உள்ள இது, அதாவது நவம்பர் எக்ஸ்பெரி உள்ள ட்ரேட். ஸோ அந்த பொசிஷன் எப்படி எடுத்தேன்னா அதே மாதிரி தான் நான் லாங் ரேஞ்சில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஸோ இந்த வாரத்தில் வந்து நான் வந்து நிஃப்டி வந்து 18,800 700 ரேஞ்ச் கிட்ட தாண்டுற மாதிரி நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அதேமாரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 17,800 கீழே வந்து போகணும் எனக்கு இது இல்லை. இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கன்சல்டேட் ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்கேஸ் அது டைரக்ஷன் மாறுச்சுனாலும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் நான் எக்ஸ்ட்ரா ஃபண்ட் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 250 குவான்டிட்டிஸ் எடுத்திருக்கேன். ஸோ பார்ப்போம் அந்த பொசிஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது ஏது பண்ணுறது நம்ம பார்ப்போம். இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 18 காலையில் 9:28. இப்போயே பார்த்தீங்கன்னா நான் குட் ப்ராஃபிட்டில் இருப்பேன். ஸோ இன்னைக்கு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ 360 இன்னைக்கு எங்கே க்ளோஸ் ஆச்சு அங்கேருந்து ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் அங்கேருந்து ட்ராப் இருந்துச்சு. பட் நான் வந்து 280 அண்ட் 200 and 100 ஸோ இது மேஜர் சப்போர்ட் லெவலில் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே கைஸ், பாய்.